சமையல். வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம். கிச்சனுக்குள்ள போலாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பீர்க்கங்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அதுவும் பீர்க்கங்காயில் ஒரு சொட்டு கூட தண்ணியே விடாமல் ஒரு பொரியல், ரொம்ப சுவையான பொரியல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. பீர்க்கங்காய் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இல்லைங்களா? இதை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இப்போ தோலை சீவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் தான் நான் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம் இப்போ நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயம் சேர்த்து தான் இன்றைக்கி நான் பொரியல் செய்ய போகிறேன். இப்போ இதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் ஏற்றிக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்குங்க. நம்ம சாதாரணமாக சேர்க்குறது விட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஜாஸ்தியாக விட்டுக்குங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்தாச்சுங்க. இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு எண்ணெயில். ஏன்னா எண்ணெயிலேயே தான் வதங்கணும், அதுக்காக தான் எண்ணெய் நம்ம இந்தளவுக்கு விடுறோம். கருவேப்பிலை சேர்த்தாச்சுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை கூடுமான வரைக்கும் நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. அப்புறம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் வெங்காயம். அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் மட்டுமே சேர்க்குறோம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சும்மா ஜஸ்ட் 1 நிமிஷம் பெரட்டி விட்டால் போதும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பீர்க்கங்காய் இதில் சேர்த்துடலாங்க. பீர்க்கங்காய் பாருங்கள், இந்த மாதிரி க்யூப்ஸாக தான் நான் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பொரியலுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம நறுக்குனா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டு அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள் எல்லாம் இதில் சேர்ந்து கலந்து வந்துடணுங்க. இப்போயே வந்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் லேசாக தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. நம்ம மூடி வச்சிட்டோம்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது மறுபடியும் தண்ணி விட்டுருங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நான் வந்து மூடி போட்டுட்டேன். நல்லா சிம்மில் தான் போட்டிருந்தேன். இடையில கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கிட்டேங்க. பாருங்கள், இப்போ தண்ணி அதிலேருந்தே கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு தெரியும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணியே விடலைங்க. இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்களேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் மறுபடியும் நம்ம ஒரு மூடி போட்டலாங்க. மூடி போட்டு நல்லா வேகிற வரைக்கும் விட்டுறலாம். வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இடையிடையே நம்ம பெரட்டி விட்டுக்கணும். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு தாங்க இந்த பீர்க்கங்காய் பொரியல் செய்யணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணியே வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. நல்லா சுருளை வதக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து தண்ணியே இல்லாமல் சுருளை வதக்கி எடுத்துக்கணுங்க. ஒரு சொட்டு கூட தண்ணியே இல்லாமல் ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப சுவையான பீர்க்கங்காய் பொரியல் ரெடிங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி கீரை பருப்பு சாதத்துக்கு இந்த பீர்க்கங்காய் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். இதை சாதாரணமாக வந்து நம்ம தனியாக சாதத்தில் போட்டும் இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரசூஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.